அட்டாமிக் ஹேபிட்ஸுங்கிற புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, டெய்லி 1% இல்லாட்டி 0.5% உங்களோட லைஃப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு நாள் அடையாளமே தெரியாத மாதிரி உங்கள் லைஃப் மாறிடும்னு சொல்கிறாங்க. வெல்கம் டு W3 ஹப்ஸ். இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி ஒர்க்கு, ஃபோனு, சோஷியல் மீடியான்னு வாழ்க்கை போயிட்டே இருக்குது. என்னைக்காச்சும் ஒரு நாள் உட்காந்து செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு, நம்ம ஸ்ட்ரென்த் என்ன, நம்ம வீக்னஸ் என்ன, நம்ம டைம் எங்கே போகுதுன்னு, ப்ரொடக்டிவ் திங்ஸ்லையா இல்லை ஃபோன் ஸ்க்ரோலிங்லையா? 5 வருஷம் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு யோசிங்க. அப்பவும் இதே மாதிரி தான் இருந்தேன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நைட்டு ஃபோனை ஒரு 2 நிமிஷம் தூரமாக வச்சுட்டு ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 கேள்விகள் ஆன்சர்ஸ் எழுதுங்க. இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டேன், இன்றைக்கி என்ன மிஸ்டேக் பண்ணேன், என்னோட ஃப்யூச்சருக்காக நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 3 கொஸ்டினை எழுதி அதோட ஆன்சர்ஸையும் எழுதுங்க. இந்த 3 கொஸ்டினோட ஆன்சரும் உங்களால் எழுத முடியலன்னா யூ ஆர் இன் சீரியஸ் டேஞ்சர். வாழ்க்கையை திருப்பி போடுறதுக்கான டைம் வந்துடுச்சு. ஒரே ஒரு க்ரோத் மைண்ட் செட் கொண்டு வாங்க. என்னால் முடியல, தெரில நினச்சிக்காதீங்க, கற்றுக்கலாம்னு நினச்சிக்கோங்க. தோற்று போனால் அது ஃபெயிலியர் இல்லை, அது ஒரு பாடம். ஜெயிச்சா கான்ஃபிடென்ஸ், தோத்தா கிளாரிட்டி. பயப்படுங்க, தப்பே இல்லை. பயம் இருக்கிற இடத்துல தான் க்ரோத் இருக்கும். ஸோ இன்றைக்கே அந்த 3 கொஸ்டின் எழுதி பாருங்கள், ஆன்சர்ஸ் எழுதி பாருங்கள். இதை பற்றி உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இதை பற்றி தெரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், தெரியலன்னா ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. கண்டென்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.